ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நாம் தியானிப்போம். 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவுக்குள் கிருபையில பலப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். முதலாவது சொல்லுகிறார், நீ பலப்படு என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் பலப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எதில் பலப்பட வேண்டும்? ஆவில பலப்பட வேண்டும். ஆவில பலப்படுவது என்பதென்றால் ஜெப வாழ்க்கை ஒரு பலனை கொண்டு வருகிறது. வேத வாசிப்பு ஒரு பலனை கொண்டு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ஒரு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்ல கடைசி நாட்களை மாமிசத்தோடு இரத்தத்தோடு நம்மளுக்கு யுத்தம் இல்லை. அப்படின்னா யுத்தம் கட்டாயம் வரும். அதில் நாம் ஜெயம் கொள்ள நாம் பலப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 2வது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேள்விப்பட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி என்று சொல்லுகிறார். அப்போ பவுல் தீமோத்தேயுக்கு அநேக காரியங்களை போதித்திருக்கிறார். அதனால் தான் அவர் சொல்கிறார், நீ உண்மை உள்ள மனுஷனுக்கு அதை ஒப்புவி என்று சொல்லுகிறார். அப்போ நாம் இதுவரைக்கும் 5 வருஷம் 10 வருஷம் நம் சபைக்கு வருகிறோம். வேதத்தை அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அது மற்றவர்களுக்கு உண்மை உள்ள மனுஷனுக்கு அது ஒப்புவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அவர்களுக்கு போதிக்க வேண்டும். கிறிஸ்துவின் வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, இரட்சிப்பின் வார்த்தை, ஆசீர்வாதத்தின் வார்த்தை, அற்புதத்தின் வார்த்தையை ஜனங்களுக்கு நாம் போதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்மளை கொண்டுதான் புறஜாதிகள் தேவ வல்லமையை காண்பார்கள். நம்மளை கொண்டுதான் தேவனுடைய அற்புதங்களை ஜனங்கள் காண்பார்கள். அதனால் தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், உண்மை உள்ள மனுஷனுக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் அப்படி உண்மை உள்ள மனுஷனுக்கு நாம் ஒப்புவிக்கிறவர்களாய் இருப்போம். 3வது சொல்லுகிறார், நீயும் கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவர்களாய் தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார். இப்போ நான் கட்டாய பவுல் சொல்கிறார், நான் அநேக தீங்கு பட்டிருக்கேன், பாடுபட்டிருக்கிறேன், உனக்கு அப்படிப்பட்ட பாடுகள் வரும் என்று தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்லுகிறார். இப்போ தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவ பிள்ளைகள், பாடுகள் கட்டாயம் உண்டு. அதை மேற்கொள்ள நாம் உன்னத பலத்தினால் நிரப்பப்பட வேண்டும். நாம் வருகிற பாடுகளை கண்டு பயந்து விசுவாசத்தை விட்டு போகக்கூடாது. நாம் முன்னேறி செல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். கடைசி பரிந்தம் சாட்சியாய் நிற்க வேண்டும். எவ்வளோ பாடுகள் வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிறார் பவுல். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வாசியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. God bless you.